ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு நம்ம கார் ரிவ்யூக்காக வந்திருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போறது கியா செல்டாஸ் ஹஸ்டிக் ஆப்ஷனல். இது ஒன் ஆஃப் த வேல்யூ ஃபார் மனி வேரியன்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்றேன். ஏன்னா இதில அவ்வளோ ஃபீச்சர்ஸ் இதில குடுத்துருக்காங்க. பிரைஸிங்கும் பார்க்கும்போது Cretaவோட கம்மியான பிரைஸ் ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸோட கிடைக்குது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நம்ம இந்த கார் யார் நமக்கு குடுத்துருக்காங்கன்னா, கேப்பிட்டல் கியா. இவங்க OMR சரி எல்லாத்துலயும் இருக்கிறாங்க. அவங்க கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. ஸ்க்ரீன்லயும் தெரியுது பார்த்துக்கோங்க. அண்ட் இந்த கார புக் பண்ணா அவங்கள கான்டாக்ட் பண்ணிக்கிறேங்க. மேலும் டெஸ்ட் ட்ரைவ் எடுக்கனாலும் அதே நம்பரை யூஸ் பண்ணிக்கிறேங்க. இந்த கார பத்தின ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ள போலாம் வாங்க. இந்த கியா செல்டாஸ் பார்த்தீங்கன்னா, நமக்கு மொத்தம் 9 வேரியண்ட்ஸ்ல கிடைக்கும். கலர்ஸ் பார்க்கும்போது 7 கலர்ஸ்ல கிடைக்குதுங்க. இன்டீரியர் எல்லாமே ஒரே கலர்ல தான் குடுத்துருக்காங்க. இந்த 9 வேரியண்ட்ஸ்ல இது ஏன் ஒன் ஆஃப் த பெஸ்ட் வேரியன்ட் அப்படிங்கிறதையும் ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். இது பெட்ரோல் அண்ட் டீசல்லயும் அவைலபிளா இருக்குது. இந்த காரோட ஆரம்ப விலை பார்க்கும்போது 13,00,000 எக்ஸ் ஷோரூம் பிரைஸ்ல கிடைக்கும். இதே இது டீசல் பார்க்கும்போது 15,00,000 வரும். ஆன் ரோட் பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் 16 லேக்ஸ் வந்துருங்க. டீசலுக்கு பார்க்கும்போது 18,00,000 வரும். இந்த காரோட கீ ஃபோப் இந்த மாரி தான் குடுத்துருக்காங்க. லாக்கு, அன்லாக்கு, ஹோல்டு அதாவது இன்ஜின் ஸ்டார்ட் பண்றதுக்கு, தென் பூட் ஓப்பன் பண்றதுக்கு குடுத்துருக்காங்க. இப்போ லேட்டஸ்ட்டா வர்ற கீ ஃபோப் மாடல்ல தான் நமக்கு ரிமோட்டா குடுத்துருக்காங்க. அண்ட் இந்த கார்ல புஷ் ஸ்டார்ட் பட்டனும் அவைலபிளா இருக்கு. அடுத்து இன்ஜின் டீட்டெயில்ஸ் பார்த்துரலாம். ஃபர்ஸ்ட் பேனட் ஓப்பன் பண்றேன் நானு. பேனட் கொஞ்சம் நல்லாவே வெயிட்டா இருக்குதுங்க. ஸோ இன்சுலேஷன் பண்ணல. ஏன்னா அந்த அளவுக்கு ரிஃபைன் ஆகி இருக்குது இதோட இன்ஜின். இதுதான் நமக்கு கிடைக்கிற இன்ஜின் பே. வைப்ரேஷன்ஸ் எதுவுமே இல்ல. அந்த அளவுக்கு நல்ல காமா, குவைட்டான இன்ஜின். அண்ட் இதில பார்க்கும்போது நமக்கு 4 சிலிண்டர்ல தான் இன்ஜின் ஆப்ஷன்ஸ் கிடைக்கும். அண்ட் இது உங்களுக்கு 1.5 லிட்டர் பெட்ரோல் இப்போ நம்மட்ட வச்சிருக்குது. இதே இது 1 லிட்டர் டீசல் சிஆர்டிஏல இன்ஜின்ல கிடைக்குங்க. இது நேச்சுரலி ஆஸ்பைர்ட் பெட்ரோல் இன்ஜின். இதில கிடைக்கிற பவர் பார்க்கும்போது 114 பிஎஸ் பவரும், 144 நியூட்டன் மீட்டர் டார்க்கும் கிடைக்குங்க. அதே இது டீசல் எடுக்கும்போது 116 பிஎஸ் பவரும், 250 நியூட்டன் மீட்டர் டார்க்கும் கிடைக்கும். இன்சுலேஷன் உள்ளலாம் பண்ணியிருக்கிறாங்க. தெரியுதுங்களா? அங்க இருக்குது. கீழ நல்லாவே கம்ப்ளீட்டா பேக் பண்ணியிருக்கிறாங்க. உங்களுக்கு இந்த இடத்துல மட்டும் உங்களுக்கு இன்சுலேஷன் குடுக்கல. ஏன்னா வண்டி வைப்ரேஷன் எதுவுமே இல்ல. ஒரு ரீடிஃபைன் இன்ஜின் சூப்பரான ஒரு மைலேஜும் குடுக்கிறது. அ பெட்ரோல்ல பார்க்கும்போது 17 கிலோமீட்டர்ஸ் மைலேஜ் கிடைக்கும். அதே இது டீசல் எடுக்கும்போது 20 கிலோமீட்டர்ஸ் மைலேஜ் கிடைக்கும். அராயிலருந்து சொல்லியிருக்கிறாங்க. பிராக்டிகலா கொஞ்சம் டிஃபர் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்குது. சேஃப்டி வைஸ் பார்க்கும்போது ஏகப்பட்ட சேஃப்டி ஃபீச்சர்ஸ் குடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஆல் வீல் டிஸ்க் பிரேக் கிடைச்சிரும். 6 ஏர் பேக்ஸ் ஸ்டாண்டர்டா கிடைக்குது. அண்ட் உங்களுக்கு ஃப்ரண்ட்ல பார்க்கிங் சென்சார்ஸ், ரியர்ல பார்க்கிங் சென்சார்ஸ் கிடைச்சிருது. ரியர்ல கேமராவும் குடுத்துருக்காங்க. வித் கைட்லைன் லைன்ஸோட கிடைக்கும். அதே நேரத்தில ஏபிஎஸ் வித் இபிடி, ஹில் ஸ்டார்ட் அசிஸ்ட் இந்த மாரி ஏகப்பட்டது சொல்லிட்டே போலாம். அண்ட் 20 பிளஸ் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் டிஃபால்ட்டாவே நமக்கு இந்த வேரியன்ட்ல. வண்டியோட டைமென்ஷன் நான் ஸ்க்ரீன்ல போட்டிருக்கேன் பார்த்துக்கோங்க. ஒரு நல்ல பெரிய காரு. வீல் பேஸும் உங்களுக்கு 2600 மீட்டருக்கும் அதிகமாவே இருக்குது. உண்மையிலேயே ரொம்பவே ஸ்பேசியஸான காருன்னு நான் சொல்லுவேன். ஃப்ரண்ட் டிசைன் பார்க்கும்போது நல்லா மேசிவா இருக்குது. ஸோ கிரில்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிளாக் கலர் ஃபினிஷ்ல குடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல சில்வர் கலர்ல உங்களுக்கு ஸ்கிப் பிளேட் கிடைச்சிருதுங்க. அண்ட் அடிஷனலா இதில உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட்ல பார்க்கிங் சென்சார்ஸ் குடுத்துருக்காங்க. இதுலயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எந்த அளவுக்கு சேஃப்டிஸ் இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரியும். இதில ஒரே ஒரு மைனஸ் பார்க்கும்போது இந்த வேரியன்ட்ல நமக்கு ஃபாக் லேம்ப் வராது. அதுக்கு ப்ரொவிஷன் குடுத்துருப்பாங்க. நமக்கு வேணும்னா நம்ம அடிஷனல் அக்சஸரீஸா ஃபிட் பண்ணிக்கலாம். அதே நேரத்தில ஹெட்லாம்ப்ஸ் பார்க்கும்போது ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸ் நமக்கு குடுத்துருக்காங்க. இந்த இடத்துலலாம் டிஆர்எல் கிடைக்கும். அண்ட் இதில கனெக்டட் டிஆர்எல்ஸ் மிஸ் ஆகும். காரோட சைட் ப்ரொஃபைல் பார்த்துடலாம். உங்களுக்கு இங்க ஸ்டார்ட்டிங் காரோட ஸ்டார்ட்டிங்லேருந்து எண்ட் வரைக்குமே லாட்ஸ் குடுத்துருக்காங்க. 205/65 R16 அப்படிங்கிற ப்ரொஃபைல்ல உங்களுக்கு அலாய் வீல் குடுத்துருக்காங்க. அண்ட் ஆல் வீல் டிஸ்க் பிரேக் கிடைச்சிரும். இங்கேயும் தெரியுதுங்களா? எல்லா வீல்லயுமே உங்களுக்கு டிஸ்க் பிரேக் தான் குடுத்துருப்பாங்க. அண்ட் மெட்டாலிக் அலாய் நமக்கு இந்த வேரியன்ட்லயே கிடைச்சிருது. சைட்ல இந்த ஓஆர்எம் நமக்கு இதில டர்ன் இண்டிகேட்டர்ஸ் குடுத்துருக்காங்க. பட் இது எலக்ட்ரிக்கல் அட்ஜஸ்ட்லாம் குடுக்கல. மேனுவலா தான் ஃபோல்டிங் குடுத்துருக்காங்க. இதுவும் குடுத்துருந்தாங்கன்னா இன்னுமே வேல்யூ சூப்பரா இருந்திருக்கும். ஃப்ரண்ட்ல 2 வைப்பர்ஸ் கிடைச்சிருது. டாப்ல பார்க்கும்போது பேனரமிக் சன்ரூஃப் குடுத்துருக்காங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷன். பட் இது உங்களுக்கு ஏர் வென்டிலேஷன்ஸ் மட்டும் யூஸ் பண்ணுங்க. குழந்தைங்க யாரையுமே இந்த இடத்துல நிக்க வைக்காதீங்க. அது சேஃப்டி கிடையாது. ரியர்ல உங்களுக்கு ஷார்க் ஃபின் ஆண்டனா குடுத்துருக்காங்க. அதே நேரத்தில சைட்ல பார்க்கும்போது உங்களுக்கு
இந்த இடத்துல வந்து ஒரு ரூஃப் ரெயில் வந்து சில்வர் கலர் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. விண்டோ சைஸ்லாம் பார்க்கும்போது வந்து நல்லாவே பெருசாவே இருக்குது. பின்னாலேயும் வந்து ஒரு குவார்டர் கிளாஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்ல, இந்த விண்டோல பார்க்கும்போது தெரியுதுங்களா, சன் பிளைண்ட் வந்து உங்களுக்கு ஷேடு வந்து குடுத்துருக்காங்க. அத நம்ம அடுத்து பின்னால போகும்போது பார்க்கலாம். டோர் ஹேண்டில்ஸ் எல்லாமே வந்து பாடி கலர்லயே வந்து குடுத்துருக்காங்க. அண்ட் 50 லிட்டர்ஸ்ல வந்து பெட்ரோல் ஆர் டீசல் போடுறதுக்கு நமக்கு ஆப்ஷன் வந்து இதில இருக்குது. ஸோ இந்த ரியர் வியூன்னு பார்க்கும்போது வந்து நமக்கு இதில நெறைய ஆப்ஷன்ஸ் வந்து கிடைக்குதுங்க. இதில வந்து ஹாலஜன்ல தான் வந்து லைட் குடுத்துருக்காங்க. பட் எல்இடி டெயில் லேம்ப்ஸ் மாரி இருக்கும். பட் இந்த கனெக்டட் டெயில் லேம்ப்ஸ் வந்து உங்களுக்கு எல்இடிலயே குடுத்துருக்காங்க. சென்டர்ல கியாவோட லோகோ வந்து குடுத்துருக்காங்க. பட்ஜிங் கிடச்சிருது. அண்ட் இந்த இடத்துலயும் வந்து அதே மாரி கனெக்டிங் லைட்ஸ் வந்து கனெக்ட் ஆகுது. ஸோ இது வந்து ஹாலஜன் பல்பு. மத்தது எல்லாமே வந்து எல்இடில குடுத்துருக்காங்க. பின்னால வந்து பார்க்கிங் சென்சார்ஸ் வந்து கிடைச்சிரும். அதே நேரத்தில இந்த இடத்துல வந்து கேமரா வந்து குடுத்துருக்காங்க. நம்பர் பிளேட்டுக்கு மேல. ரியர்ல பொதுவா இந்த மாரி வேரியன்ட்ஸ் இது காம்படிட்டரா கிடைக்கிறதுல வந்து உங்களுக்கு ரியர் வைப்பரோ, டிஃபாகரோ எதுவுமே கிடைக்காது. பட் இங்க வந்து அதுவும் குடுத்துருக்காங்க. வைப்பரும் கிடைச்சிருது. டிஃபாகர் லைன்ஸும் கிடைச்சது. எல்இடிஸ் ஹை ஸ்டாப் லேம்ப் வந்து மேல வந்து குடுத்துருக்காங்க. பூட்டும் செக் பண்ணிரலாம். பூட் பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு 433 லிட்டர்ஸ்க்கு வந்து பூட் ஸ்பேஸ் வந்து கிடைச்சதுங்க. உள்ளே வந்து நல்லாவே ஸ்பேஸ் இருக்குது. உள்ள வந்து ஒரு லேம்ப் வந்து குடுத்துருக்காங்க. இதில வந்து மிஸ் ஆகுறது பார்சல் ட்ரே வந்து மிஸ் ஆகுது. அதுவும் குடுத்துருந்தாங்கன்னா இன்னுமே நல்லா இருந்திருக்கும். அதே நேரத்தில பின்னால இருக்க சீட்டு வந்து ஸ்ப்ளிட்டபிளா இல்ல. பட் வந்து நீங்க ஃபுல்லாவே ஃபோல்ட் பண்ணீங்கன்னா, இந்த ஸ்பேஸ் வந்து இன்னுமே நல்லாவே வந்து இன்கிரீஸ் ஆகும். ஸோ திங்ஸ் ஏத்தி வைக்கிறதுக்கும் வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. ஏன்னா வந்து உங்களுக்கு இந்த இடத்துல இந்த லெவலுக்கு ஈக்குவலாவே வந்து குடுத்துருக்காங்க. ஸோ திங்ஸ் எடுக்கிறதுக்கும், ஏத்தி வைக்கிறதுக்கும் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. ஸோ உள்ள பார்த்தோம்னா, நமக்கு வந்து ஒரு ஸ்பேர் வீல் குடுத்துருக்காங்க. பட் இந்த ஸ்பேர் வீல் வந்து உங்களுக்கு ஸ்டீலா தான் வந்து குடுத்துருக்காங்க. இது வந்து டவுன் சைஸ் எதுவுமே பண்ணல. அதே 16 இன்ச்சஸ்லயே வந்து குடுத்துருக்காங்க. ரொம்பவே நல்ல விஷயம். டூல் கிட்ஸ் எல்லாமே வந்து உள்ளே குடுத்துருக்காங்க. இந்த இடத்துலயும் வந்து ஒரு கிட்ட வைக்கிறதுக்கும் நமக்கு ஸ்பேஸ் வந்து இதில இருக்குது. உள்ள ஒரு ஹூக்கும் வந்து குடுத்துருக்காங்க. பட் ஹூக் குடுத்துருக்காங்க. நீங்க வந்து கம்ப்ளீட்டா வந்து ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ரியர்லயும் வந்து நமக்கு அதே சில்வர் கலர் ஸ்கிட் பிளேட்டும் வந்து கிடைச்சிருக்கு. கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்க்கும்போது வந்து 190 வந்து இதில குடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து வாங்க இன்டீரியர் வியூ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அண்ட் இங்க வந்து உங்களுக்கு ரெக்கர் சென்சார் வந்து குடுத்துருக்காங்க டிரைவர் சைடு. கீயும் வந்து இருக்குதுங்க. பாடி கலர்ல தான் டோர் ஹேண்டில்ஸ்லாம் இருக்குது. ஸோ இன்டீரியர் பார்க்கும்போது வந்து கம்ப்ளீட்டா வந்து பிளாக் கலர் ஃபினிஷ்லயே தான் வந்து இந்த இன்டீரியர்ஸ் வந்து கிடைக்கும். எல்லா பக்கமுமே வந்து பிளாக் கலரா இருக்குது. சீட் வந்து நமக்கு ஃபேப்ரிக்லயே வந்து குடுத்துருக்காங்க. இப்போ இதுக்கு மேல வேணும்னா நம்ம வந்து தனியா அடிஷனல் காஸ்ட்ல சீட் கவர் வந்து போட்டுக்கலாம். பட் எல்லாமே வந்து உங்களுக்கு 6 ஏர் பேக்கும் வந்து டிஃபால்ட்டா கிடைச்சிருது. இந்த சீட்லயே வந்து மென்ஷனும் பண்ணியிருக்கிறாங்க. ஸ்டீரிங் வீல் பார்க்கும்போது வந்து இந்த மாரி தாங்க இருக்கும். இதுலயே ஸ்டீரிங் மவுண்டட் கண்ட்ரோல்ஸ் கிடைச்சிருது. பிளஸ் வந்து க்ரூஸ் கண்ட்ரோலும் வந்து இங்க கிடைச்சிருது இந்த வேரியண்ட்ல. ஸோ இதுதான் வந்து உண்மையிலே வந்து ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் வேரியண்ட் அப்படின்னு சொல்லியும் நான் சொல்லிருவேன். பட்ஜெட் வைஸும் வந்து எல்லாத்துக்குமே வந்து செட் ஆகுற ஒரு வேரியண்ட். ஸோ இந்த பக்கம் வந்து ஸ்டீரிங் மவுண்டட் கண்ட்ரோல்ஸ்ல உங்க கால்ஸு, மியூசிக் சிஸ்டம்லலாம் அட்டெண்ட் பண்றதுக்கு இங்க இருக்குது. இங்கேயும் வந்து உங்களுக்கு சில்வர் கலர் ஃபினிஷ்ல வந்து இந்த ஸ்டீரிங் வீல்ல வந்து கனெக்ட் டச் குடுத்துருக்காங்க. 3 ஸ்போக்கா வந்து நமக்கு கிடைக்குது. அடுத்து டோரோட இந்த சைடு பார்க்கும்போது வந்து 4 ஸ்பீக்கருக்குள்ள ஒரு டிசைன்டு எலமெண்ட்ஸா வந்து குடுத்துருக்காங்க. 4 ஸ்பீக்கர், 2 ட்விட்டர் வந்து கிடைச்சிரும். அண்ட் வந்து உங்களுக்கு டோர் ஹேண்டில்ஸ் உள்ளேயும் வந்து ஒரு சில்வர் கலர் ஃபினிஷ்ல வந்து குடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து உங்களுக்கு மிரர் அட்ஜஸ்ட் பண்றதுக்கு உள்ளுக்குள்ள குடுத்துருக்காங்க. பட் வந்து எலக்ட்ரிபிளி ஃபோல்டபிள் கிடையாதுங்க. உள்ளுக்குள்ள உள்ள இந்த கண்ணாடிய மட்டும் இந்த இத வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எல்லா பக்கமே வந்து பவர் விண்டோஸ் தான் கிடைச்சிருது. இதுல ஒன் டவுன் டச்சும் வந்து மிஸ் ஆகுது. மத்தபடி வந்து இதுல ஸ்பேஸ் கொஞ்சம் இருக்குது. இதுல ஒரு வாட்டர் பாட்டிலு, டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வச்சுக்கிறதுக்கு குடுத்துருக்காங்க. டிரைவர் சீட்ட வந்து அட்ஜஸ்ட் பண்றதுக்கும் வந்து ஆப்ஷன் குடுத்துருக்காங்கங்க. ரொம்பவே நல்ல விஷயம். எலக்ட்ரிக்கல் கிடையாது. மேனுவலி ஹைட் அட்ஜஸ்டபிள் இருக்குது. அண்ட் ஃப்ரண்ட்லயும் வந்து நம்ம தள்ளி ரெக்லைன் பண்ணிக்கலாம். ஹெட்ரெஸ்ட் வந்து ஃப்ரண்ட்ல அட்ஜஸ்டபிள் குடுத்துருக்காங்க. ரியர்ல வந்து உங்களுக்கு ஃபிக்ஸ்டு ஹெட்ரெஸ்ட்டா தான் வந்து குடுத்துருக்காங்க. அடுத்து வாங்க டிரைவரோட சீட்டிங் கம்ஃபர்டபிலிட்டி எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து எனக்கு ஏத்த மாரி நான் வந்து ஃப்ரண்ட்ல வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதே நேரத்தில பின்னாலயும் கொண்டு போய்க்கலாம். இந்த இடத்துல வந்து சீட்டிங் வந்து நல்லாவே குஷன் இருக்குதுங்க. லம்பர் சப்போர்ட் ஓரளவுக்கு நல்லாவே கம்ஃபர்டபுளா இருக்குது. ஹைட் பார்க்கும்போது வந்து 6 ஃபீட் இருந்தாங்கன்னா, மேபி இந்த இடத்துல வந்து தட்டுறதுக்கு சான்சஸ் இருக்குது. என்னோட ஹைட்டுக்கு வந்து இது வந்து கரெக்டாவே செட் ஆகுதுங்க. ஓட்டுறதுக்கு ஓகே. அண்ட் ஹைட்டும் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதுவும் வந்து ஒரு நல்ல ஆப்ஷன். தென் வந்து ஸ்டீரிங் வீல் வந்து டில்ட் மட்டும் பண்ணிக்கலாம். டெலஸ்கோபிக் வந்து குடுக்கல. டில்ட் மட்டும் பண்ணிக்கிறதுக்கு ஆப்ஷன் குடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து இன்ஜின் ஸ்டார்ட் ஸ்டாப்புக்கு வந்து புஷ் பட்டன் குடுத்துருக்காங்க.
ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆன் ஆஃப்க்கு குடுத்துருக்காங்க. ஐடியல் ஸ்டாப் ஸ்டார்ட் கோ வந்து இதில டிஃபால்ட்டாவே வந்து எல்லா வேரியண்ட்ஸ்லயும் கிடைக்கும். இத எப்பவுமே ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. மைலேஜ் வந்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும். லைட் லெவல் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து இங்க வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் நமக்கு கிடைக்கிற இன்ஸ்ட்ருமென்ட் கிளஸ்டர். ஸோ இதிலேயே வந்து உங்களுக்கு கிராஃபிக்கல் டிசைன்ஸா வந்து கிடைக்குது. அண்ட் இத வந்து அட்ஜஸ்ட் பண்றதுக்கு இந்த இடத்துல இந்த பட்டன பிரஸ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸ் எல்லாமே கிடைச்சிருங்க. இதில வந்து லைட்டிங் எல்லாமே வந்து நம்ம இதில அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். க்ரூஸ் கண்ட்ரோலுக்கு இங்க இருக்குது. எந்த விண்டோ ஓப்பன் ஆகிருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இங்கே காமிச்சிருந்தாங்க. அண்ட் எல்லாத்துக்குமே வந்து சீட் பெல்ட் வார்னிங்கும் வந்து கிடைச்சிருது. ஐடியல் ஸ்டாப் கோக்கு இந்த இடத்துல வந்து நமக்கு சிம்பல் வந்து தெரியுங்க. அது மட்டும் இல்ல, டயர் பிரஷர் மானிட்டர் சிஸ்டமும் வந்து கிடைச்சிரும். ஸோ இது வந்து வண்டி ஆன்ல இருந்துச்சுன்னு சொன்னா, அது எல்லாமே தெரியும். ஸோ இப்போதைக்கு வந்து எந்த அ பூட் வந்து ஓப்பன் ஆகிருக்குது அப்படிங்கிறத ரெட் லைட்ல காமிக்குதுங்க. இந்த சைடு வந்தீங்கன்னா, உங்களுக்கு 8 இன்ச்சஸ்ல வந்து டச் ஸ்க்ரீன் வந்து குடுத்துருக்காங்க. இது வந்து ஒயர்லெஸ்லயும் ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே எல்லாம் சப்போர்ட் பண்ணும். ப்ளஸ் வந்து இங்க வந்து ஹசார்ட் லைட் உள்ளது இங்க இருக்குது. 2 ஏசி வென்ட்ஸ் வந்து இந்த இடத்துல குடுத்துருக்காங்க. இதில வந்து மேனுவல் ஏசி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் தான் வந்து கிடைக்கும். இங்க வந்து ஒரு யூஎஸ்பி கண்ட்ரோலும், இதில 12 வாட் பவர் சப்ளை ஒண்ணு இருக்குது. அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங்க்கு டைப் சி போர்ட் வந்து ஒண்ணு குடுத்துருக்காங்க. இந்த இடத்துல மொபைல் வச்சுக்கிறதுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்குது. நம்ம சொன்ன மாரி 6 ஸ்பீட் மேனுவல் கியர் அண்ட் ரிவர்ஸ் கியருக்கு இந்த இடத்துல ஒரு நாப் இருக்கும். அத பிரஸ் பண்ணிட்டு அங்க தள்ளி போட்டுக்கணும். நான் ரிவர்ஸ் கியர் போடுறேன். ஸோ எப்படி இருக்குன்னு தெரியுது பாருங்க. ஸோ நான் வந்து ஸ்டீரிங் வீல திருப்புனேன் அப்படின்னு சொன்னாலும், அதோட ஆங்கிள் வந்து டர்ன் ஆகுது பாருங்க. ஸோ இதுதான் வந்து நமக்கு கிடைக்கிற அ டச் ஸ்க்ரீன் டிஸ்ப்ளேங்க. ஆடியோ வந்து நல்லாவே இருக்குது. அண்ட் இதில ப்ளூடூத்தும் வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். எல்லாமே வந்து ஒரு பிளாக் கலர் ஃபினிஷ்ல குடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு லெதர் டைப் ஃபினிஷ் வந்து இதில கிடைச்சிருது. உள்ளுக்குள்ள வந்து ஒரு டீசென்ட்டான ஸ்பேஸ்ல வந்து க்ளவ் பாக்ஸ் இருக்குது. இது வந்து கூல்டு க்ளவ் பாக்ஸ் கிடையாது. டாப்ல பார்க்கும்போது வந்து நமக்கு பேனோரமிக் சன்ரூஃப்குள்ளது எல்லாமே இருக்குதுங்க. ஸோ பட்டன் போட்டோம்னா இங்க வந்து ஓப்பன் ஆகிடும். கம்ப்ளீட்டா வந்து ஓப்பன் ஆக தெரியுதுங்களா? ஸோ இதில வந்து குழந்தைங்கள வந்து நிக்க வச்சுட்டு ஓட்டாதீங்க. ஏர் வென்ட்டுக்காக மட்டும் தான் யூஸ் பண்ணணும். பட் நம்ம இந்தியன் கண்டிஷன்ஸுக்கு என்ன பொறுத்தவரைக்கும் சன்ரூஃப் வந்து தேவையில்ல. ஸோ இதில வந்து லைட் வந்து இண்டிவிஜுவல் லைட்ஸாவும் இந்த மேப் லைட்ஸ் இருக்கலாம். இது வந்து எல்இடி இருக்குது. ஸோ இங்க இந்த ஒரு பட்டன பிரஸ் பண்ணீங்கன்னா, எல்லா பக்கமுமே வந்து லைட் வந்து தெரியும். நல்ல விஷயம். ஆ இதில வந்து சன்கிளாஸ் ஹோல்டரும் வந்து கிடைச்சிருது. அண்ட் மேனுவல் டேலைட் மிரர் தான் வந்து இதில கிடைக்குதுங்க. ஸோ ஃப்ரண்ட்ல இந்த இடத்துல வந்து நார்மல் சன்வைசர் குடுத்துருக்காங்க. வித் மிரரோட கிடைச்சிருது. டிரைவர் சைடும் வந்து நார்மல் சன்ரூஃப் சன்வைசர் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து ஒரு கப் ஹோல்டர் இருக்குது. இந்த இடத்துலயும் வந்து ஒரு கப் ஹோல்டர் கிடைச்சிருக்கு. உள்ளுக்குள்ள வந்து ஒரு சின்னதா வந்து ஸ்பேஸ் கிடைக்குது. ஸோ இது வந்து உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் கிடையாது. ஃபிக்ஸ்டு ஆர்ம் ரெஸ்ட் வந்து கிடைச்சிருதுங்க. எல்லா டோர்ஸ்லயுமே வந்து 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் வச்சுக்கலாம். கொஞ்சமா மெத்தி திங்ஸ வச்சுக்கிற மாரி ஸ்பேஸ் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து வாங்க நம்ம ரியர் சீட் கம்ஃபர்டபிலிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ உள்ள நான் ஓப்பன் பண்றேன். பண்ணும்போது வந்து இங்கேயும் வந்து அதே மாரி பிளாக் கலர் அந்த ஃபேப்ரிக் சீட்ஸ் தான் வந்து குடுத்துருக்காங்க. டோர்ல பார்த்தோம்னா, இதுல வந்து கர்டன் வந்து மஸ்ட் இப்ப தேவைப்படுற விஷயம் வந்து இதுல ஆட் ஆயிருக்குது. ஆ இங்கேயும் வந்து 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் அண்ட் ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே வந்து கிடைச்சிருது. இதுலயே வந்து ஒரு டோர் கொஞ்சம் ஸ்பேஸ் குடுத்துருக்காங்க. பவர் விண்டோஸ் வந்து கிடைச்சிருது. இங்கேயும் வந்து நமக்கு ஒரு சில்வர் கலர் ஃபினிஷ்ல வந்து இன்டோர் ஹேண்டில்ஸ் வந்து கிடைச்சிருதுங்க. எல்லாருக்குமே சீட் பெல்ட் குடுத்துருக்காங்க. கண்டிப்பா சீட் பெல்ட் போட்டு வண்டி ஓட்டுங்க. பின்னால வந்து உங்களுக்கு ஸ்ப்ளிட் சீட்டா கிடைக்காது. ஒரே ஃப்ளாட் சீட்டா தான் கிடைக்கும். இங்கேயும் வந்து சீட் பெல்ட் குடுத்துருக்காங்க. 3 பாயிண்ட் சீட் பெல்ட்டா இருக்குது. ஐஎஸ்ஓ ஃபிக்ஸும் வந்து நமக்கு இங்க அவைலபிளா இருக்குது. கண்டிப்பா வந்து எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லான ஒரு திங்ஸா இருக்கும். அண்ட் டோர் சைட்லலாம் கைப்பிடி மேல வந்து குடுத்துருக்காங்க. இப்போ உள்ள உட்காந்து பார்க்கலாம். எந்த அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னால பின்னால பார்க்கும்போது இந்த இடத்துல வந்து ஹம்ப் இருக்குது. பட் வந்து ரொம்ப கஷ்டமான பம்பா இல்ல. ரொம்பவே லைட்டா தான் மினிமமா இருக்குது. பின்னால வந்து 2 டைப் சி சார்ஜர் வந்து குடுத்துருக்காங்க. மொபைல் வைக்கிறதுக்கு ஸ்பேஸ் வந்து இருக்குதுங்க. ரியர் ஏசி வென்ட்ஸும் வந்து இதில அவைலபிளா இருக்கு. ஸோ இப்போ நான் உள்ள ஏறி உட்காருதேன். எந்த அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குன்னு பார்க்கலாம். உள்ள ஏறும்போது எந்த ஒரு கஷ்டமும் இல்ல. இந்த இடத்துல வந்து ஒரு டிஃபால்ட்டா ஒரு ஸ்கப் லைட் வந்து குடுத்துருக்காங்க. பிளாஸ்டிக்ல இருக்குது. லெக் ரூம் நல்லாவே ஸ்பேசியஸா இருக்குதுங்க. பின்னால சாஞ்சுக்கிறதுக்கும் நல்லா கம்ஃபர்டபுளா இருக்குது. இதுக்கப்புறம் வந்து 2 பேர் தாராளமா இருக்கலாம். ஒரு அடல்ட், ஒரு கிட் வந்து நல்லா கம்ஃபர்டபுளா வந்து உட்காந்துக்கலாம். ஹைட்டு எனக்கு ஓகே. பட் 6 ஃபீட்டுக்கு மேல இருந்தாங்கன்னா, இந்த இடத்துல வந்து பின்னால தட்டுறதுக்கு சான்சஸ் இருக்குது. மத்தபடி கம்ஃபர்டபுள். ஆ டிரைவர் சைடு வந்து மேப் எதுவும் பாக்கெட் எதுவும் குடுக்கல. இந்த சைடும் குடுக்கல. பட் ஒரு கம்ஃபர்டபுள் வந்து நல்லாவே இருக்குது.
தை சப்போர்ட்டும் வந்து அட்லீஸ்ட் ஒரு 80 to 90% வந்து எனக்கு வந்து இதில ஸ்பேஸ் வந்து இருக்குதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ தெரியுதுங்களா? எனக்கு அப்புறம் வந்து எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குதுன்னு தெரியும். நான் இன்னும் வந்து அதே பொசிஷன்ல தான் இருக்கிறேன். எனக்கு வந்து கால் நல்லாவே வந்து சப்போர்ட்டிவா இருக்குது. ஃப்ரண்ட்லயும் வந்து நல்லாவே லெக் ரூம் இருக்குதுங்க. அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நல்லாவே வந்து ஸ்பேசியஸா இருக்குது. ஸோ இதனால கம்ஃபர்டபுளா இருக்கிறதுக்கு ஏசி வென்ட்ஸ் வந்து குடுத்துருக்குறாங்க. மொபைலும் வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ காலும் அதுக்கு ரொம்ப ஒண்ணும் கஷ்டமானதா இல்லங்க. நல்லாவே இருக்குது. ஸோ இப்ப தெரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த வேரியன்ட் வந்து ஏன் வந்து இவ்ளோ ஒரு பெனிஃபிட்டான வேரியன்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஒன் ஆஃப் த வேல்யூ ஃபார் மணின்னு சொல்லுவேன். ஸோ இந்த காரோட பிரைஸ் பார்க்கும்போது வந்து 12.99 லேக்ஸ் எக்ஸ் ஷோரூம் பிரைஸ்லேருந்து ஆரம்பிக்குது. இத பத்தின ஆன் ரோட் பிரைஸ் தெரிஞ்சுக்கணும்னா, கீழ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நெறைய பேர் வந்து வீடியோஸ் பார்க்குறீங்க. பட் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நமக்கும் வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். உங்க கான்டாக்ட் டீட்டெயில்ஸ்லாம் வந்து ஸ்க்ரீன்ல தெரியுது. பார்த்துக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோல சந்திக்கலாம். நன்றி. வணக்கம்.